சங்கர் கணேச ஐயா இசை அமைப்பாளர், 1000 படங்களுக்கு மேல் இசையமைத்த இசை சக்கரவர்த்தி, இசை மாமேதை, கலைமாமணி, பத்மஸ்ரீ விருது வழங்கினவர் ஐயா. என்னங்க, நம்ம பேரை தெரிஞ்சு வச்சுக்கிறதே பெரிய விஷயம் இல்லையா? எந்த இடத்துலையும் ஐயா அவர்கள் மேடைக்கு வந்து கர்ஜிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் எனக்காக எல்லாம் ஜோராக கொஞ்சம் கை தட்டுங்களேன். அவ்வளோதானா? என்னுடைய உரையாற்றலை கேட்டு அன்போடு கை தட்டி அவங்களுக்கு நன்றி. ஆனால் கை தட்டிட்டாங்கண்ணே. பேசுறதுக்கு அப்புறம் இவ்வளோ கை தட்ட மாட்டாங்க. அதனால முன்கூட்டியே தட்ட சொல்லிட்டேன். இல்லைன்னா தட்டுவாங்களோ, வெளியே வந்தால் வேற மாதிரி தட்டுவாங்களோ தெரில. எனக்கு அவ்வளோ பேச வராது. நான் என்னென்ன பேசணும்னு நினச்சனோ, என்னென்ன உங்ககிட்ட ஜோதிட விஷயமாக சொல்லணும்னு நினச்சனோ, அதில் எவ்வளோ நுணுக்கங்கள் இருக்குது அதையெல்லாம் சொல்ல நினச்சனோ அவ்வளோத்தையும் என் சாமி சிவராஜ் சாமி மொத்தத்தையும் சொல்லிட்டார். சரி, அவர் ஏதாவது மிச்சம் வைப்பார், நம்ம போய் சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது, அதை விட என் அன்பு சகோதரர் ஓம் உலகநாதர் ஐயா அவர் அதை விட எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டு கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணி சொல்லிட்டார். எனக்கு ரொம்ப பெருமை சந்தோஷம். என்னென்னா, நான் ஏதோ லேட்டாக வந்துட்டாங்க, டிராஃபிக்கில் மாட்டி, லட்சுமி சுத்தியாண்ட டிராஃபிக்கில் மாட்டி லேட்டாக வந்துட்டோம். அங்கே வரேன், அவர் ஒன்றும் 16 வயசு பையன் மாதிரி இங்கேருந்து குதிச்சு ஓடி வர்றார். அவர் நல்லா இருக்கணும்னு ஒரு தடவை ஜோராக கை தட்டிட்டு, இதே மாதிரி பல தடவை குதிக்கணும் அவர். அண்ணன் குதிக்காதீங்கண்ணே. ஓ, கும்பட உட்காந்துங்களா? சரி சரி சரி. நான் மறுபடியும் குதிக்கிறது தான் எழுந்தாருன்னு நினச்சிட்டேன். நான் சொல்ல முடியாது, குதிச்சாலும் குதிப்பார். ஏன்னா உண்மையாக சொன்னால் அவருக்கு 45 வயசு தான் ஆகுது. எனக்கு 43 என்னமோ தான். இல்லை 43 தானம்மா? இல்லை, ஆமாம், நிறைய பேருக்கு தெரியும். பேருண்மை மிக்க பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே மற்றும் இங்கே வந்திருக்கும் அகில இந்தியா ஜோதிட பேரவை மகாநாட்டுக்கு வந்திருக்கும் என் அன்பு ஜோசியர்கள் தான் சொல்லணும். ஆனால் ஜோசியர்கள் நீங்கள்லாம் என்னுடைய சகோதரர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றி வணக்கத்தை உங்களுடைய பொற்பாதங்களில் வைத்து வணங்கி கொள்கிறேன். ஏங்க பொற்பாதங்களை வைத்து வணங்குறேன்னு சொல்கிறேன், அதுக்கு கம்மியாக கை தட்டுறீங்க. அதுதான் கை தூக்கி கை தட்டுங்க. எனக்கு இந்த கிளாப்பெல்லாம் நம்ம எனக்கு அவ்வளோ பேச வராதனால அப்பப்போ கேட்டு வாங்கிக்கணும், இல்லைன்னு நடக்காத கதை. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வந்திருக்கும் பெரும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சுவாமி சிவராஜ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் தான் புன்னகை மன்னன் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கார் பாருங்க. அதே போல என் அன்பு சகோதரர் நல்ல நேரம் நாகராஜ், இனிமேல் நம்மளுக்கெல்லாம் கெட்ட நேரம் மாறியும் அவருக்கு மாத்திரம் நல்ல நேரம் மாறியும். சில பேர் இப்படி தான் வச்சுக்காங்க பேர், நல்ல நேரம் நாகராஜ் தெரியுமா அப்படின்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூப்பிடும்போதே ராஜா செல்வன், கோட்டீஸ்வரன் இப்படியெல்லாம் முன்னாடி வச்சுக்கோங்க. அதை மாதிரி என் அன்பு செல்வம் பார்த்தாரு. நம்ம சொல்கிறத விட அவரை சொல்ல நல்ல நேரம் நாகராஜ் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அங்கே போனால் நம்ம எழுந்து நின்று கையை கட்டிக்கின்னு பதில் சொல்லணும். ஆனால் இங்கே வந்தால் இவருக்கு எழுந்து நின்று கையை கட்டி பதில் சொல்லுவார். ஹைகோர்ட்டு வழக்கறிஞர் தமிழ்செல்வன் ஐயா அவர்கள். அங்கே போனால் எப்படியே எழுந்திருப்பார், நம்மளை முட்டி தட்டிட்டுவார். நீ போ 6 மாதம், நீ வா 5 மாதம்னு வாங்கி தந்துடுவாங்க. அவர் நல்ல உள்ளத்துக்கு அவர் நம்மளெல்லாம் மதித்து வந்திருக்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறேன். அதே போல் கணியன் நாகராஜ் இருக்க மாட்டார், ஒரு இடத்துல உட்கார மாட்டார். இல்லை போயிட்டார்ல, இல்லை அவங்க ஒய்ஃப் வந்தாங்க, அவங்கள கூப்பிட்டுன்னு எங்கேயோ போனார். ஆமாம், அவங்க ஒய்ஃப் இல்லைம்மா, இல்லை கூப்பிட்டு போயிட்டார். கணியன் ராஜகோபால் ராஜசேகர் ஒரு தரம் வந்துட்டார். எங்கே உங்கள் மிஸ்ஸஸ்? அங்கே என்ன ரூமில் என்ன பண்ணுறீங்க? அதே நான் நீங்கள் எழுதுங்க, ஏன் அவங்கள கூட்டு போனீங்க? பின்ன எங்கே அவங்க? சரி பரவாயில்ல, யாருக்கும் தெரியக்கூடாது, ரகசியம் அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது.
என் அன்பு சகோதரர் இப்படி வாங்க. இவர் உலகநாதனுக்கு முழுக்க முழுக்க உறுதுணையாக இருந்து எல்லா நிகழ்ச்சியும் நடத்துகிற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அவங்க 2 பேரும் சங்கர் கணேஷ் மாதிரி. இவரை விட்டு அவர் பிரிய மாட்டார், அவரை விட்டு இவர் பிரிய மாட்டார். அவர் செய்கிற காரியத்தையும் செய்வார், அவர் சொல்லாத நல்ல விஷயத்தையும் இவர் செஞ்சு பேர் வாங்கிக்குவார். அப்படி ஒரு நல்ல ஒரு நாகராஜ் அவர்கள் சீரும் சிறப்பு. எங்கே இது இப்போ நான் கேட்டேன் அவங்க மனைவி எங்கன்னு பார்த்தீங்களா? நம்ம எவ்வளோ நல்லா பேசின்னு இருக்கேன். அங்கே பாருங்க என் மனைவி வராங்க பாருங்க, அங்கன்னு சொல்லுங்க. கூப்பிடுங்க, மேடைக்கு கூப்பிடுங்க. என்ன என்ன வந்துட்டாங்க தான் தெரியுதே, அந்த இவங்க தானே. அப்போ வெளியில் ஒருத்தரை காமிச்சு என் மனைவி நீங்களா? அது யாரு? இவங்க தானே அது? சரி சரி சரி. அது வேற ட்ரெஸ், இது வேற ட்ரெஸ். ட்ரெஸ் தான் மாறிச்சு, மனைவி மாறணும். ட்ரெஸ்ஸு தான் சேஞ்சா? ஏங்க வெளியில் ஒருத்தரை காமிச்சு என் மனைவினாரு சொல்லியிருக்க மாட்டாரா? சொன்னாருங்க. ஜோசியத்தில் பாருங்க, 5வது கட்டத்தில் அது இருக்கும். அப்படி தானா? ஏதோ ஒரு கட்டம். இப்படி நல்லவங்கெல்லாம் வந்து ஏன் இதெல்லாம் நான் சொல்லி ஜோக் அடிக்கிறேன்னா, நம்மலாம் ஹாப்பியாக சிரிச்சுன்னு சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் இந்த மகாநாடு. அதே போல் அவங்க பெரியவங்க எப்படி நடக்க வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், எப்படி ஜோசியம் சொல்ல வேண்டும், எப்படியெல்லாம் நம்மளை நாடி வர்றவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டுன்றதெல்லாம் நீங்கள் சொல்லி கொடுக்கணுன்றது அவங்க சொல்லித்தராங்க. ஏன்னா நம்மக்கிட்ட வர்றவங்கள உங்களை நம்பி வராங்க, நீங்கள் தான் அவங்கள காப்பாற்றணும். நீங்கள் வந்து யாருன்னா இறைவனுக்கு சமமானவங்க. ஆமாம், இறைவனுக்கு சமமானவங்க தான் இந்த ஜோதிடர்கள்லாம். நிறைய பேருக்கு தெரியாது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு நல்லது கெட்டதெல்லாம் முன்கூட்டியே சொல்லி, இந்த பக்கம் போகாத கண்ணா, அந்த பக்கம் வாட்டிலோடு முள் எல்லாம் இருக்குது, தயவுசெய்து போகாத, காலெல்லாம் குத்தம், இப்படி போய் அப்படி ஓரம் ஒதுங்கி அப்படி போகணுவாங்க. நம்ம அதை கேட்டு ஒழுங்காக போனால் நம்ம தப்பிச்சோம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு இப்படி போனீங்கன்னா முள்ளு குத்தம், கண்ணாடி கால் அறுக்கும், எல்லாம் செய்யும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜோதிடர்கள் எல்லாம் தெய்வத்துக்கு சமமானவங்க. உண்மைதானே ஐயா? நீங்கள் சொல்லுங்க ஐயா. உண்மை. ஏய், இது பொம்பளை மாதிரி தலையில் கட்டிக்கின்னு அப்பப்போ வந்து அவர்கிட்ட பேசிக்கின்னு, நான் சொல்கிறது கரெக்ட் தானே? கரெக்ட் தானே ஐயா? கரெக்ட் தான். அப்படி நல்லவங்கெல்லாம் வந்திருக்கீங்க. உங்கள் நல்லவங்களுக்கெல்லாம் நான் எவ்வளோ நல்லதெல்லாம் சொல்லணும், நல்லதான் செய்யணும். ஓம் உலகநாதர் ஐயா பற்றி ஒன்று சொல்லணும். அண்ணா கொஞ்சம் தயவுசெய்து அப்படி நில்லுங்கண்ணே. அங்கே நில்லுங்க, என் பக்கத்தில் நிற்காதீங்க, தப்பாக நினைப்பாங்க. அங்கே இவர் நோய் நொடி இல்லாமல் நல்லா இருக்கணும்னா நீங்கள் தான் அவரை வாழ்த்தணும். நீங்கள் எல்லாம் என்ன சொன்ன, நான் தெய்வத்துக்கு சமம்னு சொன்னேன். இப்போ நீங்கள் வாழ்த்தினா அத்தனை தெய்வங்களை வந்து இன்னைக்கு வாழ்த்துற மாதிரி, சனிப்பெருக்கு மாதிரி வந்திருக்கேன். நீங்கள் எல்லாம் இருங்க. அவரை கூடவே இருந்து காப்பாற்றுற இன்னொரு தெய்வம் இருக்குது. அந்த தெய்வம் யாருன்னா அவரோட துணைவியார் பவித்ரா. ஓம் பவித்ரா. மேடைக்கு வாமா. என்ன பார்க்காதீங்கண்ணே, தப்பாக நினைப்பாங்க அந்த அம்மா. பக்கத்தில் நில்லுங்க. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த மாதிரி இவருக்கு அந்த அம்மா அமைஞ்செல்லாம் இறைவன் கொடுத்த வரம். இந்த நான் சொன்னேன்ல, நாகராஜ் எப்படின்னு உங்ககிட்ட முன்கூட்டியே சொன்னேன்ல, இது நான் கேட்டேன்னா பாருங்க. அவரு பாசத்தோட வளர்த்த ஒரு பிள்ளை. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து பார்க்குறேன், ஏடு படிப்பார், ஏடுக்கு பின்னாடி இத்தினூண்டு குழந்தை, அது பின்னாடி முதுகு பக்கம் உட்காந்து படுக்கும், அங்கேயே தூங்குவோம், எழுந்திருக்கும், மடியில் படுக்கும். இதெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை மடியில் வச்சுக்கணும், தோளில் வச்சுக்கணும், சுமந்துக்கிட்டு ஏடு படித்த ஒரு ஆள் யாருன்னா ஓம் உலகநாதர் ஐயா தான். அந்த புள்ள பெருசாக வளர்ந்து புடவை கட்டி இங்கே வந்திருக்குது. அந்த மாதிரி யாருன்னா அவரோட மகள் அக்ஷயா. வாமா மேடைக்கு வா. குழந்தையா பார்த்தேன். அதாவது பின்னாடியெல்லாம் போய் அந்த சோபா பின்னாடியெல்லாம் போய் உட்காந்துருக்கோம். அப்புறம் மடியிலெல்லாம் வந்து விளையாடும் குழந்தைப்போ. அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டா, ஏடு படிச்சுன்னே இருப்பார். வந்திருக்கோம்லாம் உட்காந்துருப்பாங்க, ஏடு படிப்பார். இப்போ 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 மடியிலே தோளில் ஏறி உட்கார பார்க்கலாம். நீ உங்கள் முன்னாடி அவங்க 2 பேரும் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடும் நோய் நொடி இல்லாமல்
இன்னும் இதே போல் ஒற்றுமையாக செல்வம் செழிக்க வாழணும்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் போடுற மாதிரி இந்த மாலை அவங்க கிட்ட கொடுக்குறேன். அவங்க 2 பேருக்கும் ஜீவாவர்ஷினி இசையமைப்பாளர் அவங்க வந்து அந்த மாலையை அவருடைய துணைவியாருக்கு போடுவாங்க. மாலை ஏற்றுவாங்கண்ணா அவங்களும் ஒரு பெரிய மியூசியட்டு. அவங்க மேடையில் வந்தோடனே அவங்கள பற்றி சொல்கிறேன். எல்லாம் நல்லா தான் இருக்காங்க. அவங்க பேர் வந்து ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவி என்றவங்களை நான் தான் ஒரு நாள் ஒரு கூப்பிட்டு வந்து அண்ணா நம்ம ஸ்ரீதேவின் அவங்க பாடுறாங்க, நல்லா மியூசிக்கும் பண்ணணும்னு ஆசைனே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூப்பிட்டு வந்து இங்கே விட்டேன். ஐயா என்ன இவங்க 2 பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க. அவங்களை கொண்டாந்து இங்கே விட்ட உடனே ஏற இறங்க பார்த்தாரு. பார்த்துட்டு திடீர்னு 7 எடுத்துன்னு வந்தார். அதையும் பார்த்தாரு. நான்லாம் சைலண்ட்டு தான் இருக்கேன். இவங்களுக்கு இந்த பேரில் அவங்க முன்னுக்கே வர முடியாதுன்ட்டார் ஒரே வார்த்தை. அண்ணன் ஏதாவது வைங்கண்ணே பேர் நீங்களே அப்படின்னு. கொஞ்ச நேரம் ஆராய்ச்சி பண்ணி ஏடை படிச்சுட்டு ஜீவாவர்ஷினின்னு பேர் வச்சார். அந்த அம்மா பேர் வச்சு நான் வந்து அந்த அம்மாவை கச்சேரிக்கு கூப்பிட்டு வரேன். மலேசியா, பினாங், ஈப்போ, கோலாலம்பூர் என் கூட பாடுறதுக்கு வந்திருக்காங்க. அங்கே நான் ஒரு மியூசியத்தை நான் கூப்பிட்டு போயிருக்கேன். அங்கே இருக்கிற அந்த முஸ்லீம் இயக்கம் இந்த அம்மாவை மேடைக்கு வந்து என்ன பேசணும் தெரியாது. அடுத்த நாள் ஒரு ஃபங்க்ஷனில் இந்த அம்மாவை கூப்பிட்டு புரட்சி மங்கைன்னு பேர் வச்சு இந்த அம்மாவுக்கு டைட்டில் கொடுத்து அந்த அம்மா பாராட்டுறாங்க. அங்கே இவர் பேர் வச்ச நேரம் பாருங்கள். அதே மாதிரி மலேசியாவில் அங்கே ஒரு தமிழ் சங்கம் இந்த அம்மாவை கூப்பிட்டு போய் டாக்டர் ஜீவாவர்ஷினி பேர் கொடுத்து அவங்களுக்கு இந்த சைடில் இதெல்லாம் போடுவாங்களே அதெல்லாம் போட்டு அங்கேயும் பேர் கொடுத்தாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் பேர் வச்ச உடனேவே அவங்களுக்கு அங்கே பட்டம் கிடைச்சிது. இங்கே இந்தியா வந்ததுக்கப்புறம் 4 படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஆகிட்டாங்க. சும்மா இப்படி எலெக்ஷனில் நல்லா தீர்க்க ஆயுசோட தீர்க்க சுமங்கலே ஏன் காலிங்க. ஹலோ இங்கே வாங்க. இல்லை இந்த அம்மாவை பற்றி சொல்லின்னு இருக்கேன் புகழ்ந்து. நம்ம ஹலோ இருங்க, நீங்கள் என்ன படம் பண்ணுவீங்க சொல்லுங்கள். 2 தெலுங்கு படம் பண்ணேன். அப்புறம் இப்போ 4 தமிழ் படம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கன்னட படம் பண்ணிவிட்டு அது ரிலீஸும் ஆகிடுது. இதெல்லாம் வந்து நான் ஓமலநாதன் சார் அந்த ஐயாவுக்கு தான் நன்றி சொல்லணும். சாதாரணமாக இருந்தேன். நான் மியூசிக் பண்ணுவேன்னு கூட எனக்கு தெரியாது. எனக்குள்ளே இந்த நாலேஜ் இருக்கிறதுன்றது கூட எனக்கு தெரியாது. அப்புறம் சார் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு வெளியே வந்ததுன்னு தான் சொல்லணும். அப்புறம் போட ஆரம்பிச்சிட்டேன், டியூன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எல்லோரும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இன்னும் மேல் வரணும். உங்கள் எல்லோரும் ஆசீர்வாதத்தினால ரொம்ப நன்றி. மைக்கையும் கொடுத்து அவங்களுக்கு மாலையும் போட வச்சு எல்லாம் பண்ண. நம்மளை பற்றி ஒன்றையும் சொல்லலை. ஹலோ இப்படி தான் இந்த லேடிஸ் எல்லாம். உலகநாத ஐயா இருங்க, அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ லெட்டர் எழுதுகிறார். நல்ல ஒரு நிகழ்ச்சி வந்து நீங்கள் எல்லாம் நல்ல சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடு நோய் நொடி இல்லாமல் செல்லும் செழிக்க செழிக்க வாழணும். நிறைய ஜோதிடங்கள்லாம் சொல்லி நிறைய சம்பாதிக்கணும், நல்ல புகழோடு இருக்கணும்னு இந்த நல்ல நேரத்தில் உங்களை எல்லாம் ப்ளஸ் பண்ணுறேன். இவங்களெல்லாம் நல்லா இருக்கணும், சீரும் சிறப்போடு இருக்கணும். இது ஜோசியத்தை பற்றியோட ஒரு சாங் போட்டாங்க, அது என் பாட்டு தான். ராசி கை ராசி, அது நான் இசையமைச்ச பாட்டு தான். எனக்கு சந்தோஷமாக இருந்தது. நம்ம பாட்டும் இந்த ஜோசியத்துக்கு ஒத்துவுது.
அதே மாதிரி மனோரமா போட்டு செம்மஞ்ச கயிறு அப்படின்னு அவங்களையும் ஜோசியம் சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு பாட வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்மளுக்கு வந்து இறைவன் கொடுத்த வரோம். கடவுளோட இவரோட இருக்கிறதுனால ஓமுலகநாதர்கிட்ட போய் உட்கார நம்மளுக்கு ஒரு பவர் ஏறுது பாருங்கள். 45 வயசில் நான் பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்கேன். அந்த பவர் அவரோட உட்கார்றதுனால. அதனால் இந்த ஜோசியம் சொல்கிறவங்க பக்கத்தில் போய் எதிர்க்க உட்காண்டா நம்மளுக்கு அறியாமல் ஒரு பவர் வரும். அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். தெரியாதவங்க நம்ம ஜோசியம் பார்க்குறோம், அதை காசு கொடுத்தா அவர் பார்க்குறாரு. அந்த காசு கொடுத்தா பார்க்குறாரு இல்லை, அவங்கக்கிட்ட ஒரு பவர் இருக்குது, அவங்கக்கிட்ட ஒரு சக்தி இருக்குது. அவங்க நம்ம மூஞ்சி அவங்க பார்ப்பாங்க அப்படியே உத்து, நம்ம நினைஞ்சு பார்த்து ஏதோ சொல்ல போகிறாரு அப்படின்னு முழிப்போம். அவங்களுடைய கருணை, அவங்களுடைய அருள் எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சி நம்ம சுபிட்சமாக சேமமாக இருப்போம். அதனால தான் அவங்க நல்லது வந்தாலும் நடக்குன்னு சொல்லுவாங்க, கெட்டது வந்தாலும் நடக்குன்னு சொல்லுவாங்க. அதை பார்த்து நம்ம நடக்கணுன்றது தான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உங்களை மதிக்கணும், உங்கள் ஜோசியத்தை மதிக்கணும், அதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள். ஒரு 4-5 பேர் கை தட்டுறதுக்கு நன்றி. அவ்வளோதான் தட்டினாங்க. எல்லாத்தையும் கேட்டு தான் வாங்கிக்கணும், வேற என்ன பண்ணுறது, அவ்வளோ பேச வராது. ஓம் உலகநாதனே நீ வாழிய பல்லாண்டு, உன்மணி ஓம் பவித்ராவோடு, உன்மகள் ஓம் அக்ஷராவோடு, வாழிய பல்லாண்டு நீ வாழிய பல்லாண்டு, வாழிய பல்லாண்டு நீ வாழிய பல்லாண்டு. ஓம் உலகநாதனே நீ வாழிய பல்லாண்டு, உன் மனைவி ஓம் பவித்ராவோடு, உன் மகள் ஓம் அக்ஷராவோடு, நீ வாழிய பல்லாண்டு நீ வாழிய பல்லாண்டு, நீ வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு. சிவராஜி சாமியும் உன்னை வாழ்த்த வந்தார், நல்ல நேரம் நாகராஜியும் உன்னை வாழ்த்த வந்தார், வழக்கறிஞ தமிழ் செல்வனும் உன்னை வாழ்த்த வந்தார், கணியன் நாகராஜியும் உன்னை வாழ்த்த வந்தார். உன் வாழ்த்து வந்ததால் உன் மனைவி ஓம் பவித்ரா உன்னையே அணைந்தார், உன் மனைவி ஓம் பவித்ரா உன்னோடு இணைந்தார், உன் மகள் ஓம் அக்ஷரா உன் அன்பை பெற்றார், உன் மகள் ஓம் அக்ஷரா உன் அன்பை பெற்றார். ஓம் உலகநாதனே நீ வாழிய பல்லாண்டு, உன் மனைவி ஓம் பவித்ராவோடு, உன் மகள் ஓம் அக்ஷராவோடு, நீ வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு வாழிய பல்லாண்டு. ஓம் உலகநாதரே நீ நோய் நொடி இல்லாமலே சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடு, ஓம் உலகநாதரே நீ நோய் நொடி இல்லாமலே சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடு, செல்வம் செழிக்க வாழணும் உன்னோடு வாழணும், செல்வம் செழிக்க செழிக்க நீ வாழ வேண்டும், ஓம் பவித்ரா துணையோடு நீ வாழ வேண்டும், ஓம் அக்ஷரா உன் மகளோடு நீ வாழ வேண்டும். ஓம் உலகநாதரே ஓம். நான் இதை பார்த்து தானே பாடணும், நீ தாளம் போட போறியா? இந்த பாட்டு நல்லா இருந்ததா, இங்கேயே எழுதுனேன். இப்படி பாடினா தான் அடிப்பாங்க, கல்யாணத்தா கட்டிக்கணும் ஒன்று அடிப்பாங்க.
கண்ணால மயக்குறிய செம கட்டையா, உன்னால சாஞ்சி புட்டே வாழ மட்டையா, இடிச்சிட்டு போறாலே கூச்சு ரயிலா, அழகில நீ தாண்டி வண்ண மயிலா, உனக்கும் எனக்கும் பொருத்தம் இருக்கு ஒன்னா சேர்ந்தாலே. இப்படி கூட பாடுவேன். ஆனா இது வந்து ஓம் உலகநாதனே நீ வாழிய பல்லாண்டு, உன் மனைவி ஓம் பவித்ராவோடு, உன் மகள் ஓம் அக்ஷராவோடு, வாழிய பல்லாண்டு நீ வாழிய பல்லாண்டு, வாழிய பல்லாண்டு நீ வாழிய பல்லாண்டு. நல்ல ஒரு சந்தர்ப்பம், நல்ல ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. உங்கள் அனைவருக்கும் அதுபோல் அன்பு வீடியோ எடுத்துருக்க நண்பர்களுக்கும் ஃபோட்டோ எடுத்துருக்க நண்பர்களுக்கும் இங்கே மைக் செட்டு போட்டு என் வாய்ஸை அழகாக காமிச்ச என் அன்பு சகோதரர்களுக்கும் என் தலைமுடி கலையாமல் இருக்கிறதுக்கு ஃபேனை திருப்பின அன்பு நண்பருக்கும் இதெல்லாம் சொல்லணும். அவங்க எல்லாருக்கும் என்னோட மனமான நன்றியை வணக்கம் தெரிவித்து ஐயா சிவராஜ் ஐயா சாமி ஓம் உலகநாதன் ஐயாவுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறார். அடுத்ததாக நம்ம இசை சாம்ராட் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை வழங்கி ஆதீனம் ஐயா கௌரவப்படுத்துகிறார்.